வணக்கம் மக்களே. நீங்க பார்த்துட்டு இருக்கிறது கேட்டுட்டு இருக்கிறதும் கிருஷ்ண கர்ப்பிணி கேந்திராவோட போட்காஸ்ட். நம்ம இன்ஃபர்டிலிட்டி அன்ஃபில்டர்ட் சீரீஸோட செகண்ட் எபிசோடுங்க. நான் உங்களோட பிரெக்னன்சி கோச் பிரேமா பிரவீன். ஸோ இந்த இன்ஃபர்டிலிட்டினா என்ன, ஏன் அது வருது, நம்ம லாஸ்ட் எபிசோட்ல நம்ம என்ன பார்த்தோம் அப்படின்னா, இன்ஃபர்டிலிட்டி இஸ் டோட்டலி டிபெண்ட்ஸ் ஆன் லைஃப் ஸ்டைல் சேஞ்சஸ், அவங்களோட லேக் ஆஃப் எக்ஸசைஸ், அவங்களோட ஹார்மோனல் இம்பேலன்ஸ், அவங்களோட ஸ்ட்ரெஸ், அவங்களோட ஸ்லீப் டிசார்டர்ஸ், இதெல்லாம் காரணமா இருக்கிறதுனால அவங்களால கன்சீவ் ஆக முடியல அப்படின்னு சொல்லி ஃபர்ஸ்ட் எபிசோட்ல பார்த்தோம். ஸோ ஃபர்ஸ்ட் இன்ஃபர்டிலிட்டினா என்ன, அதாவது ஒரு தம்பதிகள் கல்யாணம் ஆகி ஒரு தம்பதிகள் ஒரு வருஷம் கூடவே இருந்து ட்ரை பண்ணியும் அவங்க கன்சீவ் ஆகல அப்படின்னாதான் அத பிரைமரி இன்ஃபர்டிலிட்டி அப்படின்னு சொல்லுவாங்க. சோ இப்ப இருக்க காலகட்டத்துல நம்ம அதை இன்ஃபர்டிலிட்டின்னு கூட சொல்லக்கூடாது. அந்த இன்ஃபர்டிலிட்டின்ற வார்த்தையை கேட்கும் போதே மனசுல ஒரு ஸ்ட்ரெஸ் வந்துடுது எல்லாருக்கும். அதனாலதான் நான் டிலேட் கன்செப்ஷன் சொல்லி என்னோட தம்ப்நெயில்ஸ்ல நான் பேசும்போதும் அப்படிதான் சொல்லுவேன், யாருக்கும் ஹர்ட் ஆகக்கூடாது இல்லையா. சோ இந்த பிரச்சனை என்ன எதனால வருது அப்படின்னா, நம்ம நேச்சுரலி என்னென்ன காரணம்ன்றத பார்த்துட்டோம். சோ ஏன் வருது, அதை எப்ப நம்ம இன்ஃபர்டிலிட்டின்னு சொல்லணும்ன்றதையும் நான் சொல்லிட்டேன். ஓகேங்களா. சோ இப்போ வேற என்ன காரணங்கள் எல்லாம் இருக்கலாம், எதனால குழந்தையின்மை ஆகுது, எதனால அந்த குழந்தை கன்சீவ் ஆகுறது தள்ளி போகுது அப்படின்னு பார்த்தா, நேச்சுரலி நம்ம எல்லாத்தையும் 4 கான்செப்ட் பார்த்துட்டோம். இப்ப அதையும் ஒர்க் அவுட் ஆகலன்னும் போது நீங்க மெடிக்கலி பார்க்கணும். அந்த பெண்ணுக்கு மட்டும் இல்லைங்க, ஆண் பெண் இருவருக்குமே சமமான டெஸ்ட், சமமான கவுன்சிலிங் தான் கொடுக்கணும். ஏன்னா குழந்தை பெத்துக்கிறதுன்றது கப்பலோட வேலை இல்லையா. சோ எல்லாமே பொண்ணுக்கு மட்டும்தான் டெஸ்ட், ஆணுக்கு இல்ல, அந்த மாதிரி ஒரு ஈகோயிஸ்டிக்கான ஒரு தாட்ஸ்க்கு வர வேண்டாங்க. இது ஒருமிச்சு பண்ண வேண்டிய விஷயம். ஓகேங்களா. நீங்க ஒருமிச்சு பண்ணீங்கன்னா தான் சீக்கிரத்துல உங்களுக்கு ரிசல்ட் கிடைக்கும், டைம் வேஸ்ட் ஆகாம. சோ அந்த பெண்ணுக்கு ஹிஸ்டரியில பிசிஓடி இருக்கா, பாலிசிஸ்டிக் ஓவேரியன் டிசீஸ் இருக்கா அப்படின்னு சொல்லி பார்க்கணும். பாலிசிஸ்டிக் ஓவேரியன் டிசீஸ்னா என்ன, அவங்களோட கரு முட்டை சரியா வளர்ந்து உடஞ்சு வெளியில வர முடியாத ஒரு சூழ்நிலை, அதுக்கு மேல நிறைய பலூன்ல தண்ணி நிரப்பி வச்ச மாதிரி பாக்கெட்ஸ் எல்லாம் அந்த எக்குக்கு மேல இருக்கும். சோ அந்த பாரத்துல அது உடஞ்சு வெளியில வராது. அவங்களுக்கு இன்சுலின் ரெசிஸ்டன்ஸ் நிறைய இருக்கும், ஃபேட் நிறைய இருக்கும், வெயிட் கெயின் நேச்சுரலி ஆகும். பிசிஓடி இருக்கிறதுனாலயே அவங்களுக்கு ரீப்ரொடக்டிவ் ஹார்மோன்ஸ் எல்லாம் முன்ன பின்ன இருக்கும். சோ இதனால காரணங்களால அவங்களுக்கு இர்ரெகுலர் பீரியட்ஸ் இருக்கும். இர்ரெகுலர் பீரியட்ஸ் இருக்கிறதுனால எப்ப அவங்களுக்கு ஓவுலேஷன் ஆகுதுன்னே தெரியாது. சோ ஓவுலேஷன் எப்ப ஆகுதுன்னு தெரிஞ்சு அவங்க 2 பேரும் இன்டிமசியில இருந்தாங்கன்னா தான் கன்செப்ஷனோட ரேட் அதிகம். சோ அந்த மாதிரி எல்லாமே தெரியாம நமக்கு போயிடுறதுனால கன்செப்ஷனும் டிலே ஆகுது. சோ இதுதாங்க பிசிஓடியோட ஹிஸ்டரி. சோ 2வது பிரச்சனை என்ன அப்படின்னா தைராய்டு. இப்ப வளர்ந்து வர காலகட்டத்துல இந்த பிசிஓடியும் தைராய்டும் எல்லா பெண்களுக்கும் இருக்கு. கல்யாணமான பெண்கள் இல்ல, ஸ்கூல் ஸ்டூடெண்ட்ஸ்ல இருந்து எல்லாருக்குமே இருக்கு. ஏன்னா நம்மளோட அடாப்டேஷன், ஃபுட் ஹேபிட்ஸ் எல்லாமே மாறி போச்சு. சோ அதனால தைராய்டு பிரச்சனை, இந்த தைராய்டு பிரச்சனை என்ன பண்ணுதுன்னா ஃபாஸ்ட் அண்ட் ஸ்லோ ஆக்ஷன் பண்ணிடும். ஹைப்பர் தைராய்டு இது நம்மளோட மெக்கானிசத்தையே ஸ்லோ ஆக்கிடும். அப்போ நம்மளோட ஓவுலேஷன் டைம்ல நடக்காது, எக்கோட குவாலிட்டி கரெக்டா இருக்காது, நம்மளோட பிரெயின்ல செக்ரீட் ஆக வேண்டிய ஹார்மோன்ஸ் டைம்ல செக்ரீட் ஆகாது, அப்நார்மலா வெயிட் கெயின் ஆகும். சோ இந்த மாதிரி பிரச்சனைகள் எல்லாம் இந்த பிசிஓடியா இருக்கட்டும், இந்த தைராய்டா இருக்கட்டும், ரீப்ரொடக்டிவ் ஆர்கனை அப்படியே சப்ரஸ் பண்ணிடும். அந்த ரீப்ரொடக்டிவ் ஹார்மோன்ஸ் எல்லாம் அப்படியே சப்ரஸ் பண்ணிடும். சோ அந்த இடத்துல அந்த ஃபெர்டிலிட்டி ரொம்ப பாதிக்கப்படுது. சோ அவங்களால கன்சீவ் ஆக முடியாது. சோ அதனால பிசிஓடி இருக்கா, 2வது தைராய்டு, 3வது நம்மளோட எக்கோட குவாலிட்டி எப்படி இருக்குன்னு சொல்லி அதுக்கு ஒரு டெஸ்ட் இருக்குங்க. ஆன்டி முல்லிரியன் ஹார்மோன் சொல்லி AMHன்னு சொல்லுவாங்க. சோ இந்த டெஸ்டும் எடுத்து பாத்தீங்கன்னா உங்களோட எக்கோட குவாலிட்டி எப்படி இருக்கு. யூசுவலாவே 30 இயர்ஸ்க்கு மேல 32 இயர்ஸ் ஆயிடுச்சுனாலே நம்மளோட எக்கோட குவாலிட்டிஸ் நேச்சுரலி கம்மியாகும். நிறைய பேர் பயமுறுத்துவாங்க, இவ்வளவு எல்டர்லி வயசாயிடுச்சு, கன்சீவ் ஆகிறது கஷ்டம், நீங்க நேரா ட்ரை பண்ணாதீங்க, IVF போங்க, அந்த மாதிரி எல்லாம் பயமுறுத்துறவங்க இருக்காங்க. பட் மனசை தைரியமா வச்சுக்கோங்க. நம்மளால முடியாதுன்ற ஒரு விஷயம் இல்லவே இல்லை. ட்ரை பண்ணிட்டு போங்க.
மெடிக்கல் அசிஸ்டன்ஸ் எடுக்க வேண்டிய இடத்துல கண்டிப்பா மெடிக்கல் அசிஸ்டன்ஸ் எடுக்கணும். எல்லாருக்குமே இது வந்து சக்சஸ் ஆகும்னு நான் சொல்லல. ஆனா நீங்க முயற்சி பண்ணீங்க, லைஃப் ஸ்டைல் சேஞ்சஸால இருக்குன்னா, இப்ப ஹார்மோன்ஸ்னா என்னங்க? நாம என்ன சாப்பிடுறோமோ அதுதான் நம்ம பாடியில ஹார்மோன்ஸ் ஆகுது. சோ நீங்க உள்ள போடுற உரம் கரெக்டா இருந்ததுன்னா நீங்க வளர்க்க போற செடி கரெக்டா வரும் இல்லையா? அதுதான் என்னோட கான்செப்ட். சோ இப்ப காசு கொடுத்து ஐவிஎஃப் ஐயுஐ பண்றதுன்றது செகண்டரி, காசுன்றது செகண்டரி. ஆனா அதுக்கான பெயின் எவ்வளவு நீங்க எடுக்கணும், அந்த பெயினை யோசிச்சு பாருங்க. அந்த பெயின்காக எவ்வளவு வலியை நம்ம எடுக்கணுமா, அதை நேச்சுரலி நீங்க ஒரு தடவை ட்ரை பண்ணி பாருங்களேன். அந்த பெயினை அங்க போய் அனுபவிக்கிறதுக்கு நீங்க எக்ஸசைஸ் பண்ணி அந்த சுகமான பெயினை அனுபவிங்க, டயட்டிங் பண்ணி அந்த சுகமான பெயினை அனுபவிங்க. கொஞ்சம் டயட்டிங் பண்ணி வெயிட் லூஸ் பண்ணீங்க அப்படின்னா கண்டிப்பா உங்களோட கான்பிடன்ஸ் லெவல்ஸ் பூஸ்ட் ஆனதுமே உங்களோட ஸ்ட்ரெஸ் லெவல் எல்லாம் கம்மியாகும். அப்ப நேச்சுரல் கன்செப்ஷன் உங்களுக்கே ஆயிடுங்க. நீங்களே இந்த வீடியோ பாக்குறவங்க வந்து எனக்கு கமெண்ட்ல சொல்வீங்க, உங்க வீடியோவை பார்த்து நான் கன்சீவ் ஆயிட்டேன்னு சொல்லி. கண்டிப்பா நடக்கும். ஏன்னா நடந்திருக்கிறத தான் நான் உங்களுக்கு சொல்றேன். சரிங்களா? சோ அந்த மாதிரி ஆன்டிமுல்லேரியன் ஹார்மோனோட எக்கோட குவாலிட்டி கம்மியா இருக்குன்னா உடனே பயந்துக்காதீங்க, எனக்கு என்ன ஆயிடுச்சு, எக்கோட குவாலிட்டி இல்ல, அப்போ வந்து என்னால நேச்சுரலி கன்சீவ், அந்த மாதிரி எதுவுமே இல்ல. லேக் ஆஃப் எக்ஸசைஸ், லேக் ஆஃப் குவாலிட்டி நியூட்ரிஷன், இதெல்லாம் தான் எக்கோட காரணம். சோ நீங்க உங்களோட ஃபுட் ஹேபிட்ஸை வந்து மாத்தி உங்களோட லைஃப் ஸ்டைல் மாடிஃபிகேஷன் பண்ணி ஸ்ட்ரெஸ் இல்லாம கரெக்டா தூங்கி மொபைல்ஸ் எல்லாம் கரெக்டா யூஸ் பண்ணி எக்ஸசைஸ் யோகான்னு பண்ணி வெயில்ல ஒரு 10-15 நிமிஷம் வைட்டமின் டிக்கு எக்ஸ்போஜர் ஆகி நல்ல ஒரு நியூட்ரியன்ட் ரிச் ஃபுட்டை, லோ கார்புன்றதே எடுக்கக்கூடாது. நீங்க பிரெக்னன்சி பிளான் பண்றீங்கன்னா யூஸ்வலி அது மேலா இருக்கட்டும் ஃபீமேலா இருக்கட்டும் 3 months எக்ஸ்க்ளூசிவ்லி 90 days நீங்க ப்ரிப்பரேஷன் டைம் எடுத்துக்கணுங்க. அந்த 90 days-உம் நீங்க உங்க லைஃப் ஸ்டைல மாடிஃபை பண்ணுங்க. அதுக்கு முன்னாடி நீங்க எப்படி சாப்பிட்டீங்களோ இந்த டைம்ல இந்த 90 days 3 months டைம் எடுத்துட்டு நீங்க வந்து பிளான் பண்ணுங்க. ஹெல்தி ஃபுட்ஸ், புரோட்டீன் ரிச், எவ்ரி மீல்ல ஒரு 100 கிராம் புரோட்டீன் எடுத்துக்கோங்க. வெஜிடேரியனா இருந்தாலும் சரி, நான்வெஜ்ஜா இருந்தாலும் சரி, எவ்ரி மீல்ல எண்ணெய் மசாலா பொரிச்சது தீச்சதுன்னா இல்லாம ஹெல்தியான ஃபுட் நீங்க வந்து எவ்ரி மீல்ல புரோட்டீன், ஹை புரோட்டீன் சாலட்ஸ், காய்கறிகள், பச்சை காய்கறிகள், இதெல்லாம் அதுலயும் யூஸ்வலி வந்து இந்த ஃபர்டிலிட்டியை பூஸ்ட் பண்ற மாதிரி ஃபுட்ஸ் எடுத்துக்கணும். வெந்தயம் நிறைய சேர்க்கணும். வெந்தயம் வந்து மேல் ஃபீமேல் 2 பேருக்குமே நல்லது. அதுக்கப்புறமா வெண்டைக்காயை சேர்த்துக்கணும், மாதுளம்பழத்தை சேர்த்துக்கணும். பெண்கள் வந்து பூசணிக்காயை சேர்த்துக்கோங்க. ஆண்கள் பெண்கள் 2 பேருமே. அந்த பூசணி, வெள்ளை பூசணியா இருக்கட்டும் மஞ்சள் பூசணியா இருக்கட்டும், பூசணிக்காய் வந்து ரொம்ப நல்லது. உங்களோட ஃபேட்டை குறைக்கும், 2வது ஃபர்டிலிட்டியை இம்ப்ரூவ் பண்ணும். இதெல்லாம் வந்து நம்மளோட பாரம்பரிய உணவுகள். இதெல்லாம் சாப்பிட்டுதான் அந்த காலத்துல 12 புள்ள 13 புள்ளன்னு பெத்தாங்க. இப்ப நாம அதெல்லாம் விட்டுட்டு நம்ம வந்து மாடர்னைஸ் ஆகுறது தான் நம்மளோட எல்லா பிரச்சனைக்கும் பிள்ளையார் சுழி. அதை நம்ம தெளிவா புரிஞ்சுக்கிட்டோம்னா நம்மளோட பாதி பிரச்சனை தீர்ந்து போச்சு. என்ன மக்களே, நான் சொல்றது சரியா? சோ இந்த மாதிரி நீங்க உங்களோட குவாலிட்டி ஆஃப் லிவிங்க வந்து எக்ஸ்டெண்ட் பண்ணுங்க, இம்ப்ரூவ் பண்ணுங்க. அதுக்கப்புறமா டைம்ல தூங்குங்க. அட்லீஸ்ட் ஒரு 8 மணி நேரம் மினிமல் விதவுட் எனி டிஸ்டர்பன்சஸ் டார்க் ரூம்ல நீங்க தூங்குனீங்கனாலே உங்களோட மெலட்டோனின் ஹார்மோன் செக்ரீட் ஆகும், உங்க கார்டிசோல் சப்ரஸ் ஆகும், உங்க ஃபர்டிலிட்டி ஹார்மோன்ஸ் எல்லாமே நல்லா வந்து ஆக்டிவ் ஆகும் போது நீங்க ஹீல் ஆயிட்டே வருவீங்க. சீக்கிரமா உங்களோட மிஷனை கம்ப்ளீட் பண்ணி ஜெயிச்சிடலாம். யூபிடி பாசிட்டிவா வந்துடும். சோ இந்த பிரச்சனைகள்ல ஏதாவது இந்த மெடிக்கல் டிசார்டர்ஸ் வந்து நான் சொன்ன மாதிரி பிசிஓடியா இருக்கட்டும், தைராய்டா இருக்கட்டும், இந்த ஏஎம்ஹெச் கம்மியா இருக்கு, அதர் ரிலேட்டட் வேற ஏதாவது கூட அவங்களுக்கு ப்ராப்ளம்ஸ், இப்ப சீஷர் இருக்கும், ஃபிட்ஸ்க்காக அவங்க மாத்திரை எடுப்பாங்க, அந்த மாத்திரை அவங்களுக்கு கன்செப்ஷன் ரேட் இல்ல ஹார்மோனல் ரேட்ஸ், ப்ரோலாக்டின் அந்த மாதிரி இருக்க ஃபீமேல் ஹார்மோன்ஸ் எல்லாத்தையும் அதிகம் பண்ணிடும் லெவல். அந்த மாதிரி ஏதாவது மெடிக்கல் டிசார்டர்ஸ் இருக்கா, அவங்களுக்கு பிரெக்னன்சிக்கு முன்னாடியே டயபெட்டிஸ் இருக்கா, பிபி இருக்கா, அந்த மாதிரி எல்லாத்தையும் நாம வந்து வெரிஃபை பண்ணி தெரிஞ்சுக்கிட்டு அதுக்கான மெஷர்மெண்ட்ஸ், இமீடியட் ஆக்ஷன் என்னவோ அதை நீங்க எடுக்கணும். இப்ப தைராய்டு இருக்கு அப்படின்னா தைராய்டுக்கு தைராக்சின் எடுத்துதான் ஆகணும். ஓகேங்களா? சோ அந்த மாதிரி கொஞ்சம் கொஞ்சமா மெடிக்கல் அட்டெண்டன்ஸ் அசிஸ்டன்ஸ் வேணும் அப்படிங்கிற பட்சத்துல நம்ம அதை எடுத்துதான் ஆகணும். சோ வித் மெடிக்கல் அசிஸ்டன்ஸ் பிளஸ் டயட் மாடிஃபிகேஷன் we can achieve our goal very easily. சோ இதுதான் இந்த இன்ஃபர்டிலிட்டி அன்ஃபில்டர்ட் சீரீஸோட செகண்ட் எபிசோடோட சமரி. சொல்றது மெடிக்கல் பிரச்சனைகளாலையும் கன்செப்ஷன் டிலே ஆகலாம் அப்படின்னு சொல்லி. சோ நெக்ஸ்ட் வர சீரீஸ்ல எமோஷனலா எப்படி வந்து இந்த குழந்தையின்மை வந்து நம்மள தாக்குது, அதுல இருந்து நாம எப்படி வெளியில வந்து ஜெயிச்சு கன்சீவ் ஆகுறது அப்படிங்கறத நான் நெக்ஸ்ட் சீரீஸ்ல உங்களுக்கு சொல்றேன். உங்களுக்கு இது வரைக்கும்
ஏதாவது டவுட் அப்படின்னா கமெண்ட் செக்ஷன்ல கேளுங்க, இல்ல எனக்கு டைரக்டா வாட்ஸ்அப் பண்ணியும் கேட்கலாம். ஒன் டு ஒன் பிரைவேட் கன்சல்டேஷன் தான். கண்டிப்பா உங்களோட டீடைல்ஸ் எங்கேயும் வெளில போகாது. யூ கேன் ஃபீல் ஃப்ரீ டு அப்ரோச் மீ. உங்களுக்கு டயட் பத்தி கேட்கணுமா, எக்ஸசைஸ் பத்தி கேட்கணுமா, எந்த ஒரு கவுன்சிலிங் வேணுமா, எந்த கைடன்ஸ் வேணும்னாலும் யூ கேன் அப்ரோச் அஸ் கிருஷ்ண கர்ப்பிணி கேந்திரா, யுவர் கோச் மேஜர் பிரேமா. என்னோட நம்பர் வந்து நான் டிஸ்கிரிப்ஷன்ல கொடுக்குறேன். மறக்காம பாசிட்டிவா இருங்க. லைஃப்ல நம்மளால முடியாது அப்படிங்கிற ஒரு விஷயமே இல்லைங்க. நீங்க தன்னம்பிக்கையா இருந்தீங்கன்னா இந்த விண்ணை கூட தொட்டுடலாம். நமக்குள்ள ஒரு தன்னம்பிக்கை வேணும், அதுவும் பெண்களுக்கு கண்டிப்பா வேணும். விழுந்துடக்கூடாது, நம்மளால முடியாது அப்படிங்கறத நீங்களே நினைக்காதீங்க. பாசிட்டிவா இருங்க. என்னால முடியும், என்னால முடியும், நேச்சுரலி ஐ கேன் கன்சீவ், நேச்சுரலி ஐ கேன் டெலிவர் அப்படின்னு சொல்லி உங்க மனசுக்குள்ள நீங்க நினைங்க. நினைச்சு நீங்க பாசிட்டிவா எல்லாமே பண்ண ஆரம்பிச்சீங்கன்னா வெரி ஃபாஸ்ட் வித்தின் அ வீக் ஆர் 10 days யூ கேன் see the results. உங்க வெயிட் கம்மி ஆகுறது, உங்க ஃபேஸ் க்ளோ ஆகுறது, அதெல்லாம் பார்க்கும்போது உங்களுக்கே ஒரு கான்ஃபிடன்ஸ் வரும். ஓ இது நல்லா இருக்கே, இன்னும் நம்ம ட்ரை பண்ணலாம் அப்படின்னு சொல்லி இன்னும் கொஞ்ச நாள் ட்ரை பண்ணீங்கன்னா உங்களோட பீரியட்ஸ் ரெகுலரைஸ் ஆயிடும். அப்புறம் என்னங்க, ஓவுலேஷன் டைம்ல நீங்க இன்டிமேட் ஆனீங்கன்னா பிரெக்னன்சி பாசிட்டிவ். சரிங்களா? ஸோ டோன்ட் ஃபீல் ஃபார் எனிதிங். இஃப் யூ நீட் எனி அசிஸ்டன்ஸ் யூ கேன் ஃபீல் ஃப்ரீ டு கான்டாக்ட் மீ. தேங்க்யூ. இந்த கண்டென்ட் பிடிச்சிருந்தா கண்டிப்பா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. உங்களோட ஃப்ரெண்ட் சர்க்கிள்ல யாருக்காச்சும் இந்த மாதிரி விஷயம் தேவைப்பட்டதுன்னா அவங்களுக்கும் சொல்லுங்க. கொஞ்சம் ஆறுதலா இருக்கும். ஷேர் பண்ண மறந்துடாதீங்க. பாய்.